1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே மற்றும் அவராலே நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்த மறவாதிருங்கள். தேவகுமாரனை பிதாவை கனம் பண்ணினது போலவே கனம் பண்ண வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய உள்ளத்தின் விருப்பமாயிருக்கிறது. எப்படிப்பட்ட அன்பு பாருங்கள்! அதுதான் தேவ அன்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதோ இப்பொழுதும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் ஜெயம் கிடைக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதர் எல்லாம் ஜெயம் கிடைக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று பல்வேறு விதங்களிலே முயற்சிகளை செய்கிறதை இங்கொன்றும் அங்கொன்றுமாக நாம் காண முடியும். ஆனால் உங்களுக்கு ஜெயம் கிடைப்பதற்கு என்ன தேவை என்று இன்றைக்கு நான் உங்களுக்கு அருமையாய் கற்பிக்கப் போகிறேன். என்ன காரியம் இருந்தால் இன்டர்வியூவில் போகும் பொழுது நான் நல்ல ரிசல்ட் கிடைக்க, ஜெயம் கிடைக்க பெற்று நான் மகிழ்ச்சியோடு திரும்ப முடியும். வாழ்க்கையிலே, குடும்பத்திலே எப்படி நாம் ஜெயத்தோடு நாம் இருக்க வேண்டும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெயம் கிடைக்க வேண்டுமானால் நான் என்னுடைய வீட்டின் வர்ணத்தை மாற்ற வேண்டுமா? அல்லவிட்டால் நான் என்னுடைய உடையினுடைய நிறத்தை மாற்ற வேண்டுமா? அல்லவிட்டால் நான் வேறு எதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சிலர் யோசிக்கிறது உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஒன்றை மாற்றுங்கள், உங்களுடைய சிந்தையை மாற்றுங்க. கர்த்தர் அருளுகிற ஜெயம் உங்களை வந்து சேர்ந்து வேதத்தில் இதற்கான ரகசியத்தை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 14:17 நாம் வாசிக்க போகிறோம். அங்கு நம்முடைய சிந்தையை நாம் மாற்றினால் நமக்கு ஜெயம் கிடைக்கும் என்பதாக நீங்கள் அங்கு காண முடியும். நீதிமொழிகள் 14:17 முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படும். அப்படியானால் உங்களுக்கு மனுஷர் மத்தியிலே, மற்ற தேவ பிள்ளைகள் மத்தியிலே ஜெயம் கிடைக்க முடியாதபடி, கூடாதபடி ஏதோ ஒன்று நின்று கொண்டே இருக்கிறது. என்ன? உங்களுடைய துர்ச்சிந்தனை, கெட்ட சிந்தனை, கெட்ட நினைவுகள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். அப்படியானா நீங்க எதையோ மாற்ற வேண்டும் என்று அல்ல. தேவ சமூகத்தில் உங்களை எவ்வளவு தாழ்த்தினவர்கள் சிலர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஜெயம் மாத்திரம் எனக்கு கிடைக்கவே இல்லை என்று பதில் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் மாற்ற வேண்டிய ஒன்று உண்டு, உங்களுடைய சிந்தை. துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான் என்று நீதிமொழிகள் 14:17 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:27 நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. வேதவசனம் இவ்வாறு சொல்லுகிறது: துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தனையோடே செலுத்தினால் இன்னும் எவ்வளவு அதிகமாய் அது அருவருக்கப்படும். அப்படியானால் தேவ சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுதும், அவருக்கு பலி செலுத்தும் பொழுதும், காணிக்கை செலுத்தும் பொழுதும் நம்முடைய சிந்தை விசேஷ விதமாக நற்சிந்தையாயிருக்க வேண்டும். வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் தான் தேவனுக்கு உண்பதாக நற்சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்ல சிந்தை, நல் நினைவுகள் இருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். அப்ப உங்க பாஸ் வெறுக்கிறாரு, அதாவது உங்க மேனேஜர் வெறுக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு துர்ச்சிந்தை இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியல, அதனாலதான் வெறுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க யாரோ சொல்லி கொடுத்து வெறுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. யாரும் சொல்லி கொடுக்கல, உங்க சிந்தனை காட்டி கொடுக்குது உங்களை. நீங்க துர்ச்சிந்தையோடு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை தன்னார் போல வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு கெட்ட சிந்தையெல்லாம் இல்லையே, இச்சையெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு வேற ஒரு சிந்தை இருக்கலாம். என்ன சிந்தை தெரியுமா? இவன் கீழே போயிடணும், இவன் இப்படி இருக்கக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மற்றவர்கள் மேல வெறுப்பு,
வைராக்கியம், விரோதம் இவைகள் இருக்குதா? வேதம் சொல்லுகிறது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகல துர்ச்செய்கைகளும் உண்டு, அங்கு கலகமும் கூட உண்டு என்பதை நீங்கள் யாக்கோபிலே நீங்கள் படிக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீங்க உங்களுடைய மேல் அதிகாரிகளை குறித்து எப்படிப்பட்ட தாட்ஸோட நீங்க இருக்கிறீங்க அதை யோசிச்சு பாருங்க. நீங்க நல்ல தாட்ஸோட இருந்து பாருங்க, உங்கள் மேல் அதிகாரிக்கு வெறுப்பு வராது. நீங்க லேசியா இருந்து வேலை செய்யாம இருந்தீங்கன்னா திட்டு வர இருக்கும், ஆனா உங்களை வெறுக்க மாட்டார். துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். அப்ப இந்த சீக்கிரட்டை புரிங்க. இன்னைக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவினாலே உங்களுக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்க முடியாதபடி நிற்கிற ஒரே தடை பிசாஸ் அல்ல, பேய் அல்ல, சாத்தான் அல்ல, மனுஷரும் அல்ல, உங்க சிந்தை தான். அதை கண்டுபிடிங்க முதல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் மாத்துங்க, முழுவதுமா, முற்றிலுமா. உங்களுடைய வீட்டார், உங்களுடைய பெற்றோர் நல்லா இருக்கணும்னு நினைங்க. எனக்கு என்னுடைய பெற்றோர் இதை மாதிரி பங்கு வச்சப்போ ஏதோ கூட குறைய பங்கு வச்சுட்டாங்க, வெறுப்போடே இருப்பாங்க. சரி பரவாயில்ல, என்னை பெத்தெடுத்து இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்காங்களே, எவ்வளோ பெரிய ஒரு நன்மை செய்திருக்கிறாங்க. இது ஒரு சில ஏதோ 10,000 50,000 கூட குறைய போகுது அண்ணனுக்கு தம்பிக்கு, அதனால பெற்றோரை பாய்க்கலாம். ஒன்றும் இல்லை மம்மி, ஒன்றும் இல்லை டேடி, அதெல்லாம் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். சிலருக்கு வடச்சட்டி மாதிரி தான் இருக்கும் மனசே, எப்போ பார்த்தாலும் கடுகடு சிடுன்னு இருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. நீங்க உங்களுடைய வீட்டிற்கு அருகாமல் இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க, உங்க எதிர் வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க, உங்களுடைய மேல் அதிகாரிகள் நல்லா இருக்கணும்னு நினைங்க. இப்ப இதுல இருந்து மாற்றத்தை எவ்வளவு நாள் அடையலாம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க மாறுங்க, அவங்க எல்லாரும் சீக்கிரத்துல மாறிடுவாங்க. உங்க மேல வந்த வெறுப்பு மாறுறதுக்கு ஒருவேளை 1 வார காலம் ஆகலாம், அல்லது 1 மாத காலம் ஆகலாம். நீங்க அதை பொருட்படுத்தாதீங்க. டைம் நமக்கு ஒரு பொருட்டே அல்ல. நிச்சயமா எல்லாரும் என்னிடத்துல அன்பா இருப்பாங்க, என்னை வெறுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க குளிர்ந்த மனம் உள்ளவர்களா இருங்க. துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். அப்ப துர்ச்சிந்தை உங்ககிட்ட இருக்கவே கூடாது. இவன் கெட்டு போனோம், அவனை கர்த்தர் அடிச்சார்னா தான் தெரியும் நான் என்னோடு கூட கர்த்தர் இருக்கு அப்படி நினைக்காதீங்க. என்னோடே கூட கர்த்தர் இருக்கிறதை மற்றவர்களெல்லாம் கண்டு புரிந்து கொள்ளும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை தாரும். அவங்க கீழே போகணும்னு கேட்கக்கூடாது, எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை தாரும் ஆண்டவர். என்னை நீர் உயர்த்துறத என்னோடு கூட இருக்கிறவங்க காணணும். என்னோடு நீர் இருக்கிறீங்கிறது எப்படி தெரியும்? வெளியே அவங்க ஆவிக்குரிய கண்ணு அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். நீர் என்னோடு இருக்கிறீர்னு எப்படி அவங்களுக்கு தெரியும்? அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே, அடையாளத்தை காட்டுங்க. ஜெபம் பண்ணலாம். நீங்க என்னோடு கூட பணி செய்யறவங்களுக்கெல்லாம் தெரியணும் ஆண்டவரே, என்னோட நீர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளணும். ஒரே ஒரு ஜெபம் அப்படி காரியங்கள் எல்லாம் தலைகளை மாத்து. ஒரு நேரம் நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க, அந்நேரம் நீங்க ஒரு சிறு ஜெபம் செய்வீங்க. உங்களுடைய கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இயமை பொழுதுல செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அப்ப அந்த நாள்ல எல்லாரும் உங்களை விசேஷமா பிடித்துக் கொள்வாங்க, அன்பு கூறுவாங்க. அதோடு மட்டும் இல்ல, ஆட்டோமேட்டிக்காகவே நீங்க துர்ச்சிந்தனை உங்கள்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க தான் உலகத்திலே ராசியான ஆள். எல்லாம் ராசியை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. ராசி உங்களுக்கு ராசியே என்னது? எல்லாம் நன்றாக இருப்பது. உங்களுக்கு எல்லாம் நன்றாக இருக்குன்னா உங்க சிந்தையை மாத்துங்க, எல்லாம் நல்லா போயிடும். அவ்வளவுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெயம் கொடுக்க துர்ச்சிந்தனை நம்மை விட்டு அகல வேண்டும்.